மனைவிக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக இரண்டாவது திருமணம் செய்ய மேட்ரிமோனியில் பதிவு செய்தாரா கணவன்? மேட்ரிமோனி சைட்ல பொண்ணு தேடுறீங்களா? இப்ப வரது பாருங்க, டிஸ்பிளேல போடுறோம். 10 வெப்சைட்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. தலைவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் மோட்ல போயிட்டாரு. சேர்ந்து வாழ ஆசைப்படும் மனைவி உதாசீனப்படுத்திய கணவன். எங்க வந்துருங்க, நம்ம போய் நம்ம குடும்பத்தை பார்ப்போம். எனக்கு தேவையில்லை. எங்க வாங்க, கையெடு. எங்க வாங்க ப்ளீஸுங்க, நம்ம பசங்களை பாருங்க. எனக்கும் உனக்கு பேச்சு கிடையாது, உங்க வேலையை பாருங்க நீங்க. வாங்க ஏங்க, நம்ம பசங்க இருக்குது. தம்பி, அப்பு. பெற்ற பிள்ளைகள் கண்ணீர் மல்க அப்பாவை வீட்டுக்கு அழைக்க கல் நெஞ்சத்துடன் மறுக்கும் தந்தை. எங்களை பாருங்க, எங்க வந்துருங்க. போலாமா? நான் உன்னை எந்த அளவுக்கு வச்சிருந்தா நீ என்ன எந்த அளவுக்கு பாக்குறேன்? வணக்கம். உண்மை வெல்லும். நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். சந்தேகம் வந்தது. நான் ட்ரெஸ் பண்ணுறது, சுடிதார் போடுறது, காலையில ஏஞ்சி ப்ரஷ் பண்ணுறது, கொண்டு போடுவேன். அது கொண்டு அவரை சொல்ல ஆரம்பித்தார். என்னை கஷ்டப்படுத்த ஆரம்பித்தார். என் கையில் கற்பூரம் எரிய வச்சாங்க. நானும் என் புள்ளியும் கதறோம், அழுகுறோம். எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது மேடம். 13 வருஷம் குடும்பம் பண்ண கட்டி காத்து. வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, எப்படி போகிறீங்க? நான் ஆட்டோவில் போகிறேன். ஆட்டோவில் பின்னாடி உட்காந்துட்டு போன்னு சொன்னேன். முன்னாடியே தான் உட்காந்துட்டு போகிறேன். அப்போ சந்தேகம் வருமா வராதா? நான் ஆட்டோவில் போய் உட்காந்துனா சாப்பாடு கப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் மேடம். அங்கே போய் உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு போவேன். ஆட்டோவில் பின்னாடி உட்காந்தா கம்ஃபர்டபுளாக, முன்னாடி உட்காந்தா கம்ஃபர்டபுளாக? வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு வேறு சிம்மு வாங்கி போட்டு நீ ஃபோன் வச்சுன்னு தான் இருக்கு. என்கிட்ட திருப்தியாக இருக்கான்னு கூட கேட்டிருக்காங்க மேடம். ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காங்க. நீ அழுது சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல மேடம். இது என்னோட வழிக்கு நீ வந்தாவா, இல்லைன்னா நான் உங்க கூட வாழ மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இந்த புருஷங்கிறதுக்காக அவ உங்களுக்கு அடிமையெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்படி சந்தேகப்பட்டிருக்காரா அவர்? அதுக்கு முன்னாடிலாம் சந்தேகம்லாம் வராது மேடம். போய் 4 நாள் சென்று வண்டிக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க அத்தை வந்து என்னை பார்த்துக்குவாங்க, பசங்க கூட படுத்துக்குவாங்க. லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவருக்கு என்னைக்கு சந்தேகம்? அப்ப சந்தேகப்படுறது வரனா முன்னாடியே சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆமா, இப்ப இடையில சந்தேகம் வந்த காரணம் எனக்கு தெரியல மேடம். நான் வேலைக்கு போனது மட்டும்தான் என்னுடைய தப்பா இருக்கலாம். அவர் என்னை பேச நான் அவரை எகுத்து பேசுனது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். என்ன ஏன் அப்படி பேசுறீங்க, நான் தலை சீவுறது ஏன் சொல்றீங்க, என் முடிய அவரு இப்படி முடிய சுத்தி ஊஞ்சல் ஆட்டி அடிப்பாங்க மேடம். முடி நீட்டா இருக்கும். அந்த ஆத்திரத்தில் கூட நான் முடியை கட் பண்ணிக்கிட்டேன் மேடம். எனக்கு இந்த முடியே வேணாம் சொல்லிட்டு முடியை கட் பண்ணிட்டு சுத்தி அடிப்பாரா? அதெல்லாம் சுத்தி எல்லாம் அடிச்சது கிடையாது மேடம். அதெல்லாம் போய் பல்ல வடிச்சிட்டாங்க மேடம். இந்த பாருங்க, இங்க ஒரு தையல் போட்டாங்க. இப்ப ரீசனா அந்த மாதிரிலாம் நான் சுத்தி எல்லாம் அடிக்கல. நான் பல்ல உடைச்சதை நான் ஏத்துக்கிறேன். என்னை வந்துட்டு அவங்க ஏலியதமா பார்த்து சிரிச்சாங்க. நான் ஒரு கஷ்டத்துல எப்படி மேடம் ஒரு கணவரை பார்த்து ஏலியனுமா எப்படி மேடம்? நீ என்ன எப்படி பல முறை நீ அசிங்கப்படுத்திருக்க. நான் பிறந்த ஊர்ல நீ ஆளு கொண்டு வந்து வச்சு அடிச்சு என் மூஞ்சில காரி துப்புற, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு துப்புற. உன்னை நான் எப்படி நான் பார்த்து உடனே உன் கூட நான் வாழ்வேன்? இங்க வந்த மேடம் உங்ககிட்ட அழுது சாதிக்கிற நீங்க அதை நம்புறீங்க. ஆதரவு கிடையாது. இவர் மேல ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வந்து 2 புள்ளைய பார்த்த மேடம். மத்தபடி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். நான் அழுவ மாட்டேன் மேடம். எனக்கு என்னவோ உங்க சந்தேகம் மட்டும்தான் இதுக்கு காரணம் தோணுது. கந்தவேல், நீங்க மோசமான ஆள் இல்லவே இல்லை. அவர் சூப்பரான ஒரு வைராகியம் தான். அந்த வைராகத்தை உடைச்சு போடுங்க கந்தவேல். பாருங்க, நான் எனக்கு பசங்க வேணும். எத்தனையோ பாக்குறோம் இங்க. ஓகே, ஒரு நிமிஷம் பா, நிம்மதி இல்லாத சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு நம்ம என்ன ஆவோன்னு தெரியாது. நமக்கு கடவுள் கொடுத்த அனுகிரகம் குடும்பங்கிறது. அந்த குடும்பங்கிறது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். கணவன் மனைவி, பசங்க படித்து வெளியே போயிடுவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்களுக்கு குடும்பம் ஆகிடும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் அவங்க உறவை பார்த்துப்பாங்க. நம்ம கூட கடைசி வரை, நம்ம கடைசி மூச்சு விடுறது வரை இருக்கிறது நம்ம மனைவியும் கணவர் மட்டும். அதை புரிஞ்சுக்குங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இந்த வைராகியம் யார்கிட்ட ஆகும்? உங்களோட ஒரு பார்ட். அது எதுக்கு சொல்றாங்க, அந்த அர்த்தநாரீஸ்வரன் சொல்றாங்க. சிவனும் பார்வதியும் ஒன்னா இருக்கிறது தான். ஒரு கணவன் மனைவி வந்தாச்சுன்னா அது 2 பேர் கிடையாது, ஒருத்தர். அப்படியே தவறு நடந்திருந்தா கூட அது ஒரு ஆக்சிடென்ட்டா நினைச்சு அதுக்குள்ளேருந்து மீண்டு வர்றது தான் கரெக்ட். ஆனா அவ உறுதியா சொல்றா,
இல்லை இது வெறும் சந்தேகம்தான்னு. அவன் வந்து கொஞ்சம் தைரியமான பொண்ணு, கோவத்தில் பேசுகிறா. கோவத்தில் பேசல மேடம், என்ன பழி வாங்கினது அது. நான் பழி வாங்கினேன்னா இங்க வர அவசியம் இல்லை மேடம். உனக்கு பின்னாடி யாருக்குறான்னு எனக்கு தெரியும். யார் இருக்கிறாங்க சொல்லுங்க. அது எப்படி மேடம் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு தெய்வன்ற, நான் யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு நீங்க போயிட்டீங்க மேடம், 9 மாசம் போயிட்டாங்க. நான் ஓடி வேலை செஞ்சுட்டு 7:30 மணிக்கு வருவேன். இந்த பசங்க இன்னும் வராங்க போறாங்க வராங்க. நானே ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எனக்கு ஏன் வீட்டுல சாய் கொடுத்து உனக்கு சாப்பாடு செஞ்சு இன்னைக்கு அந்த நம்பர் கூட என்கிட்ட இருக்குங்க. அவங்க என்ன விசாரிப்பாங்க, இதோ வரங்க, இதோ வந்துகிட்டே இருக்கம்மா, பசங்களை பாருங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் மேல சொல்றாங்க என்ன, நான் பைத்தியக்காரனா அலைய போறேன்னா அப்படின்னு இவகிட்ட சொல்றாரு அவரு. நீ அதை காதுல கேட்டு கம்முன்னு வர. நான் உனக்கு எனக்கு 1000 சண்டை இருந்தாலும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸே இல்ல. நீங்க ரொம்ப இன்செக்யூரா இருக்கீங்க. சொல்றாங்க அடுத்து பேசுறாங்கன்னா குடும்பம் வெளிய ஏத்துக்கப்படாது. நம்பிக்கை இல்ல. எனக்கு இல்லாததனால தான் உங்களுக்கு மத்தவங்க சொல்றது தான் மேட்டர் ஆகுது. சரசு ஒரு நிமிஷம். சரிங்க. தன்னம்பிக்கை இல்லாம ஆகும்போது தான் பொண்டாட்டி மேல சந்தேகம் வரும். பொண்டாட்டி வந்து பக்கத்து வீட்டு அம்மாவை வந்து அவங்க தெய்வம் மாதிரி சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம யாரும் வந்து தனி நபரா வாழறது இல்லை. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்த பந்தம் உங்களோட எல்லாம் ஹெல்ப் வேணும். அவளுக்கு யாருமே இல்லை அவங்க வீட்டுல இருந்து. எப்படிங்க நான் பிடிக்காதுன்னு சொல்லி போய் மறுபடியும் பேசுவீங்க? அது பக்கம் அது சொந்த தேவையா? தேவைப்படுறது இல்லைங்க. எப்படி நான் எங்கம்மா போயிட்டேன்? காலையில வேலைக்கு போனா மதியம் வந்து ஒன்ன பாக்குறேன். நீங்க சொன்னது நியாயமாவே இருக்கட்டுங்க, எனக்கு தேவையில்லை. பசங்களை வச்சுட்டு குடும்பம் பண்ணுவாங்க, புள்ளிவ லைஃப பாருங்க. உங்க பக்கம் நியாயமா இருந்தாலும் எனக்கு நீங்க தேவையில்லை. அப்ப நான் உங்களை நம்பி வந்ததுக்கு இதானா? பசங்களை பாத்துக்கிறேன்னு நீங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்க தயாரா இல்ல? இல்லம்மா. நான் சரசிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லேன், விவாகரத்து வாங்கி அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? நான் தாராளமா. குழந்தைங்க உங்களுக்கு கிடைக்காது, எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எப்படி வேணாலும் விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, மொத்தத்துல உங்களுக்கு பொறுப்பு இல்ல. எனக்கு பசங்களை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க ஏன் வேணாம் சொல்லி போற காரணம் என்ன கேளுங்க மேடம். நீ கேளுங்க. என்ன ஏன் என்ன சொல்லி ஆகணும்? நீங்க பசங்க வேணான்றீங்க, இப்போ என்ன விட்டு பிரிஞ்சு போவதான் பாக்குறீங்க. அப்ப வேற யாராவது உனக்கு என்ன நீ எங்க ஓடி போனா சொல்லுங்க. எனக்கு தேவையில்லை. என்னுடைய வார்த்தைகள் அன்னைக்கு வந்துட்டு உனக்கு முழு கொடுத்த மாதிரி இன்னைக்கு ஏன் நீ தேடி வர மட்டும் ஒரு பேசிட்டு இருக்காரு மேடம். அவங்க சொல்றத மட்டும் தான் அவர் கேக்குறாரு. யார் அது யாருன்னு தெரியாது. இவங்க கம்பெனில வேலை செய்யறவங்க. மேட்ரிமோனி சைட்ல பொண்ணு தேடுறீங்களா? ஆமா மேடம், தேடுறேன் மேடம். 10 வெப்சைட்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. நான் இருக்கக்குள்ளேயே ஏன் எதற்கே கடைசியா சொல்லலாம்னு இருந்தேன். வீடியோஸ் பார்த்தாங்க மேடம், நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க. அது வந்து செல்லு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருக்காங்க. அந்த செல்லை எடுத்து நான் பார்க்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இவங்க படுத்துக்கிட்டு போர்வை எடுத்து போட்டுக்கிட்டு அதே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மேடம். அவர் தப்பு பண்ணறதுனால தான் நீயும் தப்பு பண்றேன்னு சந்தேகம் வருது அவருக்கு. நிறைய சொல்ல முடியாத வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க மேடம். தப்பு பண்ணிட்டு நீங்க இருக்கிற திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு அவன் மேல பழிய போடுறீங்க, அதான் பண்றீங்க இப்போ. இல்ல மேடம், நீ எங்க செல்ல பாக்குறீங்க, யாருக்காவது நான் வந்துட்டு ஏதாவது பேசியிருந்தா நீங்க சொல்லுங்க. மேட்ரிமோனி சைட்ல 10 மேட்ரிமோனி சைட்ல நீங்க இது போட்டுருக்கீங்க. நான் செல்ல இது போட்டு வச்சிருக்கேன் மேடம், நான் போட்டு வச்சிருக்கேன். நான் இல்லன்னு சொல்லல. குழந்தைகளையும் பெத்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளையும் பெத்து எல்லா அவ பல்ல உடைச்சு அவ அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு என்னதான் அந்த பக்கம் இந்த பக்கம் பேச்சுவார்த்தை இருக்கட்டுமே எல்லாம் பண்ணிட்டு ஒரு பொறுப்பு இல்லாம விட்டுட்டு 9 மாசம் போயிட்டு மேட்ரிமோனி சைட்ல 10 சைட்ல வெப்சைட்ல போடுறது என்ன நியாயம் இதெல்லாம்? இதே அவ பண்ணலையே, நீங்க இவ்வளவு பழி போடுறீங்க அவ மேல. அவ இப்போ உங்களை தேடிதான் வரா, உங்க கூட வாழணும்னு தான் நினைக்கிறா. என்னுடைய வருமானத்துக்காக வந்திருக்காங்க. வருமானத்துக்காக வந்திருக்காங்க. அவ நினைச்ச உங்களோட 10 அரட்டி சம்பாதிப்பா. அவ்வளவு திறமைசாலி. சம்பாதிக்கிறீங்க என்னோட 1 ரூபா, நீங்க 2 ரூபா கம்மியா சம்பாதிக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு வேணான்னு தோர்த்தனா? அப்புறம் எதுக்கு தேடி வர? குடும்பம் வேணாம், என் புள்ளிகளுக்கு வேணான்னு தோர்த்தனி, அப்புறம் எதுக்கு வர? புள்ளிகளுக்கு லைஃப் இருக்கு. எங்கயாவது ஓடி போ, என் கண்ணுல படாத எங்க கண்காணா இடத்துக்கு ஓடி போன்ற. திரும்பி எப்படி வர? அதெல்லாம் விட முடியாது. என்னோட லைஃப் அது எப்படி? நீ வேணானா ஓடிடணும், வேணும்னா வந்துடணுமா? அன்னைக்கு என் கிட்ட குடும்பம் பண்ணாதே இருந்திருக்கணுங்க. அப்போ நீங்க வேணும்னாக்கா அனுப்பிச்சிக்கீங்க, வேணானா தூக்கி போடுவீங்க, ஓடினா திரும்பி வேணும்னா வந்துடணுமா? நீங்க பண்ணதெல்லாம் தப்புங்க. நான் என்ன பண்ண தப்பு? அது நம்ம தப்பு. என் கண்ணு முன்னாடி நிக்காதன்ற பொண்டாட்டி நம்ம புள்ளன்னு நீங்க சந்தேகப்பட்டு அவளை அடிச்சிட்டே இருந்தா என்ன பண்ணுவா? எப்பமா இடம் நான் அடிச்சேன்? என்னங்க மேடம், எல்லாத்தையும் இன்னைக்கு அனுசரிச்சுக்கிட்டேன். 9 மாசம் இல்ல 1 வருஷமும் பேசாம இருந்தேன். நான் பாட்டு வேலைக்கு போவேன், நான் பாட்டு வீட்டுக்கு வருவேன், இருந்தா சாப்பிடுவேன், இல்லை பேசாம வேலைக்கு போவேன். உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன். நானு எதுக்கு இருக்கிறீங்க? நான் யாரு? பசங்க யாரு? என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாவது போய் சேருன்னா நான் எங்க போறது?
நான் சம்பாரிச்சு 2 இடம் வாங்கி வச்சிருக்கிறேன். அதில் உனக்கு கொண்டாந்து குடும்பம் ஏன் வீடு போறீங்க? கட்டி நீங்க குடும்பம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். 2 இடம் வாங்கணும்னு எங்கேயாவது சொல்றாங்க. ஓடி போ, எங்கேயாவது ஏன் ஓடி அந்த போன்ற வீட்டை விட்டு போறாங்க? எதுக்கு போறாங்க? ஓடி போன்ற. தானே வரா. நீங்க வேண்டாம் ஆட்டோல உட்காந்தாலே பக்கத்துல அவன் தான் போறேன்னா அவ போயிருப்பாளே, எதுக்கு உங்களை தேடி வரா? என்னங்க இல்ல யார்கிட்டயும் 9 மாசம் பேசினா சொல்றாளே வரா. அவர் யாரு? தெரு தான், நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும், மனசுதான் காரணம். புருஷன் வேணும், குழந்தைங்களுக்கு அப்பா வேணும்னு தேடி வந்து உட்காந்துருக்காளே, அலையாலன்னு அலையறா. நீங்க தான் விட்டு காய்ச்சி விட்டுட்டு போயிட்டீங்க. உங்க மனசுல தான் அழுக்கு. அப்போ அவங்க செஞ்சதெல்லாம் நியாயம். அவங்க வாயில வந்தபடி பேசியிருக்காங்க. நான் பேசின அதுதான். ஏன்னா எத்தனை தடவை பொறுக்கிறது? அது ஆத்திரத்தை 5 வருஷமா பொறுத்தேன் மேடம் நானு. நீங்க ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டா அவங்க தப்பு பண்ணிருக்கலன்னா எரிச்சல் தாங்க வரும். அது தப்பு பண்ணிவங்களான்னா அந்த குற்ற உணர்ச்சியில தாங்கிப்பாங்க. தப்பு பண்ணாத ஒருத்தரை சந்தேகப்பட்டுட்டே இருந்தா அந்த ஆத்திரத்துல கோவத்துல அப்படி பேசதான் தோணும். ஒழுக்கமா வாழ்றவங்களை போய் 5 வருஷமா நீங்க பேசிட்டா நான் தாங்கிக்கணும். 5 வருஷமா நீங்க எங்கேயாவது ஓடி போ அப்படி சொன்னா நீங்க பண்றதெல்லாம் அவ தாங்கிண்டால. தாலி வேணான்னு தாலியை கட்டி போட்டுருவீங்க. அதெல்லாம் கோவத்துல அந்த தாலியெல்லாம் வந்து கோவத்துல பண்ணறது தாங்க. எத்தனையோ பேர் இங்க வந்து தாலியை கைதி போட்டுருக்காங்க, போயிட்டுறாங்க. அதுல இருந்து 2 காசு மட்டும் உருவி எடுத்து. நீங்களும் தாலி கட்டிங்களே, ஏன் அவளை மட்டும் தாலியை போட்டு சொல்றீங்க? ஆமா, நீங்க போட்டுங்களேன். எனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு தாலியை போட்டுங்க, இல்ல நாங்க பட்டையா அடிச்சுங்களேன். இங்க ஒரு விஷயம் கட்டிக்குங்க. அப்ப அவங்க செய்யறதெல்லாம் ரைட். அவங்க செய்யறதெல்லாம் நீங்க ஜாலியா நடப்பீங்க. பொண்டாட்டிய வந்து மெட்டிய போட்டுக்கோ, இங்க குங்குமம் வச்சுக்கோ, தாலி போட்டுக்கோ, இதெல்லாம் அவ விருப்பப்பட்டு பண்ணறது. நீங்க கட்டாயப்படுத்த கூடாது. என்னது நான் என்ன கட்டாயப்படுறேன்? அது என்னோட மூக்கணாங்காயிரம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான். நான் என்ன மேம் அவங்களை கட்டாயப்படுத்தினேன்? நீங்க அதுதானேங்க சொல்றீங்க. இப்போ அதுதானே சொல்றீங்க. போன்ல பேசினா, வேலைக்கு போனா, சம்பாதிச்சா, போன்ல யாருக்கிட்டயோ போன்ல நான் இல்லாம பேசினா, ரெக்கார்டு இருக்குன்னா இல்ல நம்பர் இருக்கு, வேற யாரோட போனை வச்சிருந்தா, பக்கத்து வீட்டுக்கு அம்மாவை வந்து தெய்வம் சொன்னா, இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் என்ன? அப்ப நாங்க சொல்றது அவங்க வந்துட்டு ஆட்டோல முன்னாடி உட்கார சொல்றதெல்லாம் பேச்சு கிடையாது. ஆட்டோ சொல்றீங்க போங்க. ஆட்டோ நீங்க 9 மாசம் நீங்க போய் வெளியில இருந்துட்டு வரீங்களே, நான் சந்தேகப்படலாம்? நான் பழி அவ மேல போட்டுட்டு நான் பேச மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் ஒரு வாய்ப்பு தர மாட்டேன், நீ அன்னைக்கு அந்த சண்டை போட்ட, எந்த சண்டை போட்ட, நீ இப்படி பேசின அப்படி பேசின, நீங்க எதனால அவ அப்படி பேசினா, எதனால அது நடந்தது, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஒரு சூழல். நீங்க சந்தேகப்பட்டுட்டே இல்லைங்கம்மா, நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. நீ சம்பாதிக்கிறன்றதுனால தான் நீ அந்த மாதிரி பேசின. நீ சம்பாதிக்க ஏற்பட்ட பிறகு தான் அந்த வார்த்தையை நீ பேச ஆரம்பிச்ச. அதுக்கு நடுவில் நீ வந்துட்டு நான் என்னன்னு கேட்டாக்க என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். நீ சம்பாதிக்க இப்போ ஆரம்பித்த பிறகு தான் நீ அந்த மாதிரி வார்த்தையை எதிர்கேள்வியை நீ கேட்க ஆரம்பிச்ச. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு குடிச்சிட்டேன்ல பேசுறதுக்கு, நான் சொல்றேன் சொல்லுங்க. ஏன்னா பொண்டாட்டி சம்பாதிக்கிறது உங்களால ஏத்துக்க முடியல இல்ல மேடம். நீ தான் வேலைக்கு போறேன்னா நான் உன்னை போக சொல்லிட்டேன். சரி, நீங்க என்னங்க சொல்றது? உங்க பெர்மிஷன் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்க. இப்ப சம்பாதிக்காம உங்க காலுக்கடியிலேயே கடந்திருந்தா ஒரு மாசம் போய் பேடு வாங்கணும்னா உங்கள்ட்ட தான் கேட்கணும். புரியுதுங்களா? புரியுது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருந்தது. அவ சுயமா சம்பாதிக்கும் போது அவ அபிப்பிராயத்தை சொன்னா உங்களால அதை ஏத்துக்க முடியல. என்ன அபிப்பிராயம் சொன்னீங்க? நீ வேலைக்கு போற அதனால தான் எதிர்த்து பேசுற. எதிர்த்து பேசுறேன்னு சொல்ல வரல. நான் மனுஷன்னா எதிர்த்து பேசுவாங்க, பிடிக்காத விஷயங்கள் எதிர்த்து தாங்க பேசுவா. என்ன வீட்டை விட்டு வெளில போ, நீங்க இருக்கத போ, எங்கேயாவது ஓடி போனது எப்படி? எத்தனை வருஷமா? 5 வருஷமா நீ சொல்றது அது எப்படிங்க? அது மிஸ்டர் கந்தவேல், சும்மா நீங்க வீட்டுல இருக்கிறது புருஷன்ட்ட வீட்டை விட்டு வெளியே போன யாராவது சொல்லுவாங்களா? அவங்க சொன்னது இல்லையா? அவங்க சொல்லவே இல்லையா? எதுக்குமா அப்படி சொன்ன? என்ன வீட்டை விட்டு வெளியே தொத்துவாங்க மேடம். நான் பக்கத்து வீட்டுன்னு போய் பசங்க படுத்துட்டு கிடக்குறேன் மேடம். நான் ஏன் போகணும்? நான் இங்கதான் வாழ்ந்தேன், இங்கதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு 2 பசங்க இருக்கு, நான் போக மாட்டேன். என்ன நீங்க வேணா போங்கன்னு சொல்லுங்க மேடம். இது அந்த மாதிரி டைம்ல நீ சொல்லியிருந்தா நான் ஏத்திருப்பேன். பின்ன எந்த மாதிரி டைம்ல சொன்னாங்க? நீ வருஷம் 365 நாளும் எங்கேயாச்சும் ஓடி போ, எங்கேயாச்சும் ஓடி போன்ற. நீங்க அவளை பக்கத்து வீட்டுக்கு துரத்தி விடுறீங்க. நான் என்ன தொடுத்தேன்? மேடம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது நான் எந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி எங்கேயாவது ஓடி போன சொல்றாங்கல்ல, நான் என் வீடு இருக்கும்போது நீ என்ன எங்கேயாவது ஓடி போன ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் இவங்ககிட்ட. சரி, அவங்க வெளியே போக சொல்ற, சும்மா ஒரு நாளைக்கு நீங்க வந்த உடனே வெளியே போக சொன்னாங்களா? எதுக்கு சொன்னாங்க? அதுதான் இந்த மாதிரி. எந்த மாதிரி இப்போ சொன்னேன் அதுதான்மா. ஏதாவது பேசும்போது நீ எங்கேயாவது ஓடிப்போன்னு சொல்றாங்கல்ல. எதுக்கு ஓடி போக சொன்னாங்க? இவங்க கிட்ட நான் பேசும்போது அதை செய்ய பேசுனீங்க. என்ன பேசுனா? என்ன பேசுன வெளிப்படையா சொல்லுங்க.
அதான் ஆட்டோவில் போன பிரச்சனை இருக்குங்க. அப்ப தேவையில்லாம அவளை சந்தேகப்பட்டா அவளுக்கு கோவம் வரதான் செய்யும். என்னங்கம்மா ஆட்டோவில் வந்துட்டு 8 மாசமா 9 மாசமா உட்காந்துட்டு போறாங்கன்னு பேச்சை மீறி உட்காந்துட்டு போறாங்கன்னு சொல்றேன். பேச்ச மீறது ஒண்ணு. நீங்க வந்து சாதாரணமா அவ ஆட்டோல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க அதை சந்தேகப்பட்டீங்கன்னா அவளுக்கு ரோஷம் வந்தது. உங்களுக்கு இவ்வளவு வைராக்கியம் வருது, சந்தேகம் நான் பட்டேன்னு பிள்ளைகளை சொல்றேன். விட்டுட்டு போயிருக்கீங்க, நீங்க தேவையில்லாத சந்தேகம் போகும்போது அவளுக்கு வைராக்கியம் வராதா? ஏடிஎம் நம்பர் கூட எனக்கு தெரியாது மேடம். சம்பளம் போட்டாங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் இவங்க தான் சம்பளமே எடுத்துட்டு வருவாங்க மேடம். உங்க சம்பளம்? ஆமா மேடம். நான் எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், மெசேஜ் முதல் வந்து உங்ககிட்டே தான் கொடுப்பேன், பணத்தை உங்ககிட்ட தான் கொடுப்பேன், நான் எடுத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு தான் நம்பர் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். பணத்தை என்கிட்டே கொடுத்தியா? நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தான் கொடுப்பேன். நான் வீட்டு செலவு பாப்பா எல்லாமே செலவான். ஆனா நான் எடுத்துக்கோனா கேளுங்க, நான் எடுத்துக்கோனா கிடையாது, எதுவுமே அவங்ககிட்ட தான் கொடுப்பேன். சரி நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்ம வீட்டுக்கார நம்ம கூட இருந்தா மட்டும் போதும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு துணிவா இருக்கும். நான் அதை கூட கேட்கறது கிடையாது. பிரச்சனை மேல பிரச்சனை வருதா அதை கூட நான் கேட்கறது கிடையாது. சம்பளம் என்ன சம்பாதிக்கிறீங்க, நீங்க என்ன வேலைக்கு போறீங்க, அதிகமா பேசுறதே நான் குறைக்க ஆரம்பிச்சேன். இந்த காலங்காலமா இவங்களுக்கு இந்த ஈகோவை போட்டு இந்த பலூன்ல ஏர் அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு பழக்கிட்டாங்க. பொண்டாட்டி காலு கீழே கிடைக்கணும், வேலைக்கு போனா எதிர்த்து பேசுறா, சந்தேகம், எப்படிங்கம்மா திமிரு. இவங்க பேசத்தெல்லாம் இவ்வளவு படங்கள் பார்த்திருக்கீங்க, இவ்வளவு பேர்கிட்ட 10 வெப்சைட்ல இதை போட்டிருக்கீங்க. இதெல்லாம் என்னது? இப்ப வருது பாருங்க, டிஸ்பிளேல போடுறோம். எவ்வளவு கேவலமான படங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்க நீங்க. அசிங்கமா இல்ல அந்த பொண்ணை குறை சொல்றதுக்கு? நான் அப்பயே சொல்லுவேன் மேடம், இதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்றேன். அப்பயே நீங்க மீறி பாக்குறீங்க. மனசுல ஃபுல்லா வக்கரத்தை வச்சுட்டு அந்த பொண்ணை சந்தேகப்படுறது என்னங்கம்மா? இப்ப நாங்க சொல்றது அவங்க அவ புள்ளைய பாப்பலா, இல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை பாப்பலா, வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுல சமைக்கணும், வீட கிளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இது கடையில இன்னொருத்தங்க கூட பேசுறதுக்கு அவளுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் என்னங்க சொல்றேன், நீங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னு நாங்க சொல்றோம். பாஸ்ட் டைம் வந்து கெட்ட வீடியோ பாக்குறது, 10 வெப்சைட்ல மேட்ரிமோனி சைட்ல போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணை போய் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆட்டோல பக்கத்துல உட்காந்தா ப்ரூஃப் சொன்னீங்கல்ல, நாங்க ப்ரூஃப் காமிக்கிறோம், நீங்க என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்கன்னு காமிங்க மேடம். நான் வந்துட்டு இந்த இப்ப சொன்னீங்களா அது பார்த்துருக்கேன். அது அதை விட கேவலமான விஷயம் கிடையாது. இது மாதிரி ஒரு பொண்ணு போட்டோ போட்டாங்க மேடம். நான் கல்யாணம் கணிக்கிறதுக்கு பேசணும் மேடம். தேவையா அது? എന്നിട്ട് அவளை சொல்றீங்க? இல்லை, இது நான் வாட்ஸ்அப்லேயே விட்டுருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஊர்ல இருந்து. அவங்க கேவலமா இல்ல இதெல்லாம்? கல்யாணம் பண்ணி புள்ளைய பொண்டாட்டி விட்டுட்டு பொண்ணுக்கு தெரியாதா? யார பேசிட்டு அவளை சந்தேகப்படுறீங்க? அந்த ஆதார் கார்டு வாங்கி அவங்க பார்க்கலையா? எங்க பேர் இருக்கும், உங்க குடும்ப அட்டை வாங்கி பார்க்கலையா? குடும்ப அட்டையில என் பேர் இருக்கு, உங்க பேர் இருக்கு, பசங்க பேர் இருக்கு. அவங்கன்னா அவங்கள ஒரு பைத்தியக்காரங்களா? இல்லம்மா, அவர் புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அதனால தான் உன்னை கயத்தி விடுறாரு. எனக்கு பழி வாங்கணும்ன்றது பழி கிழி எல்லாம் கிடையாதுமா. அவர் வந்து தலைவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் மோட்ல போயிட்டாரு. இது வாட்ஸ்அப்ல போட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து காட்டுறாங்க மேடம். ஆனா நான் மட்டும் செல்லு யூஸ் பண்ணக்கூடாது. நான் செல்லு வாங்க மாட்டேன், என் பசங்க கெரியர் முக்கியம், அதனால நான் செல்லே வாங்குறது. கீபோர்டு தான் மேடம் வச்சிருக்கேன். வேற வழி இல்லைங்க எங்களுக்கு. இது பண்ணினாதான் இதை உடைக்க முடியும். இதுல பிரைவசி இன்ட்ரூஷன் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. தலைவர் இந்த மாதிரி செம்மையா கூத்தடிச்சுட்டு எல்லாமே இந்த பொண்ணு மேல பழிய போட்டு பசங்களையும் அவளையும் காய்த்து விட்டுட்டு போறாங்க. கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு பேர் என்னது? அவங்க பேர் மறந்துட்டேன் மேடம். மறந்துட்டீங்களா? கல்யாணம் கட்டிப்பீங்க? இல்ல, நான் அவங்க கிட்ட பேசவே இல்லை மேடம். ஆனா போட்டோ வச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்புவீங்க, ஆனா பேசலாம், நான் கல்யாணம் கட்டிப்பீங்க. அந்த மேட்ரிமோனிக்கு நான் பேசினா அவங்க போட்டோ அனுப்பிச்சாங்க. நம்பர் பேரே தெரியாதா? அது மறந்துட்டேன் மேடம். அது எப்படி மறப்பீங்க? ஆம்பளைன்னா எல்லாம் அவங்க தான் தனுஷ்கோடி இல்லையா? இல்லங்கம்மா, அவங்களுக்கு அந்த ஆனந்தியா அவங்க கிட்ட பேசினா, ஆனா நான் அவங்க முகத்தை கூட பார்த்து கிடையாது. யார்கிட்ட பேசுறீங்க? அந்த ஆனந்தின்றவங்க கிட்ட. அப்ப இது இவங்க பேர் என்னது? அவங்க பேர் தீபான்னு நினைக்கிறீங்களா? ஆமா மேடம். தலைவர் நிறைய வச்சிருக்காரு போல. இல்ல மேடம், அப்படியெல்லாம் இருக்காது மேடம். நீங்க பாருங்க, செல்ல பாருங்க. பார்த்துட்டோமே, அதான் வேற வழி இல்ல. ஏன்னா ஏதாவது சொல்லிட போறேன். இங்க கேமரா இருக்குது, டிவி ப்ரோக்ராம் தெரிஞ்சு தானே வந்தீங்க? இல்ல, இவங்க தான் நீங்க கூப்பிட்டதா சொல்லி. தெரியும்ல இது என்ன ப்ரோக்ராம்னு? தெரியும் மேடம். எப்படி வந்து மாட்டிக்கிறீங்க? இப்படி எப்படி வந்து மாட்டிக்கிறீங்க? சமாளிச்சிடலாம்னு வரீங்க? சமாளிச்சிடலாம், எனக்கு எது கிடையாது மேடம்.
அவங்க இதை நாங்க மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம், என்ன வேணா போய் சொல்லிக்கலாம், நான் பெரிய கெத்தா அந்த பொண்ணு என்ன நான் என்ன மேடம் போய் சொன்னேன்? அப்புறம் ஒத்தாது, இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, இது வரைக்கும் பேசவே காரி இல்லை. துப்புவாங்க வெளியே போனா. நான் இது வரைக்கும் பேசவே இல்லை மேம் அவங்க கிட்ட. போய் அந்த பொண்ணு பேச்சு கேட்டு என் புள்ளியில எதனா செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு என்ன? நான் அவங்க இது வரைக்கும் பேசவே இல்லையே. இப்ப நாட்டுல அம்மா, எதுவும் நடக்குது. உனக்கு புரியுது அவர் என்ன பண்றாருன்னு? புரியுது. தலைவர் அடுத்த ரூட் போட்டாச்சு, போட்டாச்சு, அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியாது மேடம். தேவையா உனக்கு? வேற தேவையா உனக்கு? கல்யாணம் பண்ணிட்டாங்களா? தேவையா உனக்கு? என் பசங்களுக்கு வேணும் மேடம். என் கணவர் எதுக்கு இப்படி ஒரு அப்பன் எதுக்கு தேவை? ஏதாவது பொறுப்பு இருக்கா? அவர் விட்டுட்டு போயிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 9 மாசம். நீ மேட்ரிமோனி சைட்ல போட்டியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். இல்ல அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக நீ வந்து வேற எவன் கூடயாவது பேசிட்டு இருந்தியா? வாட்ஸ்அப்ல போட்டோ வச்சிருக்கியா பேர் தெரியாத ஆளுங்களதெல்லாம்? கெட்ட கெட்ட வீடியோஸ் பாக்குறியா? எல்லாருக்கும் உடல் ரீதியான தேவைகள் இருக்குல்ல, நீ பண்றியா அது? அப்புறம் இவங்க மட்டும் ஏன் பண்றாங்க? இப்ப நாட்டு ஒழுக்கமே பொறுப்பு இல்ல, ஒழுக்கம் கிழக்கம் இல்ல, பொறுப்பு இல்ல, கமிட்மெண்ட் இல்ல. ஏன் பின்னாடி போற? நம்பி தானே நான் வந்தேன். அப்ப எதுக்கு நம்பி போற? திருப்பி அதே தானே பண்ற நீ? இப்ப 2 பசங்களை கொடுத்துட்டு நான் நீ எவ கூட வேணாலும் போலாமா? இதுல குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன்னு வேற, அந்த பசங்களுக்கு எடுத்து விடுறதுக்கு. இப்ப அந்த பொண்ணு கூட தான் இருக்கிறாங்களா மேடம்? உனக்கு என்ன தேவையே இல்ல, என்ன கேட்டா தேவையில்ல, கயத்தி விடு, நிம்மதியா போய் வாழு. நம்பி இருந்து இவங்க இப்படி எல்லாம் பண்ணறதுக்கு நீ பாட்டுல உழைச்சு சம்பாதிச்சு நல்லபடியா குழந்தைகளை வளர்க்கலாம். தேவையே கிடையாது. சரிங்கம்மா நான் கிளம்புறேன். எங்க கிளம்புவேங்க? அப்படி அவ தேவையில்லை சொன்னாலும் சட்டம்னு ஒண்ணு இருக்கு இந்த ஊர்ல, தெரியுமா? சொல்லுங்கம்மா. அப்படியெல்லாம் தப்பிச்சு போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணலம்மா. மேட்ரிமோனி சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜாகிரதையா இருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, டிவோர்ஸும் கொடுக்காம 2 குழந்தைங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டு தேவையாது மேட்ரிமோனி சைட்ல போயிட்டு இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் பண்ணும்போது ஜாகிரதையா இருங்க. இந்த பொண்ணுக்காக ஏன் கொதிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வேற கதி இல்லை. எப்ப கல்யாணம் பண்ணீங்க அந்த பொண்ணை? நான் என்ன பண்ணல, வீடு எடுத்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. இல்லைம்மா, நான் அவங்கள நேராகவே பார்த்து கிடையாது, ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். லைஃப்ல ரொம்ப பெரிய தவறு பண்றீங்க. உண்மையிலே இல்லைம்மா, ரொம்ப பெரிய தவறு பண்றீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு யூ ஆர் த லூசர். அவ சர்வைவ் ஆயிடுவா. பசங்க அம்மாவை விட மாட்டாங்க. அவங்க தலை தூக்கியாச்சுன்னா அவ லைஃப் செட்டில்டு. அவ ஸ்மார்ட் கேர்ள், அவளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு, திறமை இருக்கு. இருந்துக்கிட்டுமா. ஆனால் கஷ்டப்படுறது நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, வேற ஒன்றும் இல்லை. கட்டின பொண்டாட்டியும் 2 குழந்தைங்களையும் அனாதையா விட்டுட்டு போன அந்த குற்ற உணர்ச்சி கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களுக்கு அதே இல்லைங்க மேடம். அதெல்லாம் சும்மா இல்லன்னு நினைக்கிறாங்க, நிச்சயமா இல்ல மேடம். தன்னை நம்பி வந்து 2 பிள்ளைய பெத்துட்டு இன்னைக்கு அதனுடைய கடமை என்னன்னு தெரியாத போற மனுஷங்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு. 13 வருஷம் எப்படி கொடுத்தனம் பண்ண அவர் தெரியாம? அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு நம்பிக்கை மேடம் எனக்கு. எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு போக மாட்டாரு, ஒரு குடும்பம்ன்ற ஆயிடுச்சு, அதனுடைய பொறுப்புல மட்டும் இருப்பாங்கன்றதுல நான் கரெக்டா போயிட்டேன். ஏமாந்து போயிட்டேன். நான் வேணா ஒத்துக்கிற மாதிரி. ஆனா இவங்க இது மாதிரி இருப்பாங்கன்ற நடிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைம்மா, அதுதான். உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாததுனால தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டவே எவ்வளோ குறை சொன்னீங்க அந்த பொண்ணை. நான் என்ன மேடம் குறை சொன்னேன்? ஆட்டோவில் பக்கத்தில் உட்காந்தாலாம், ஃபோனில் பேசினாலாம், சம்பாதிச்ச உடனே எதிர்த்து பேசினாலாம், எவ்வளோ குறை சொன்னீங்க. ஆமாம். உங்களை யாரும் சொல்லுறது? இதெல்லாம் முன்னாடி இப்போ நீங்கள் செல்லில் பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் எப்போ நடந்தது? ஜோக்கா இல்லை? ஜோக்கு இல்லை மேடம். என் பொண்டாட்டி ஆட்டோவில் பக்கத்தில் இல்லைங்கம்மா உட்காந்து அதனால நான் செல்லில் ஃபோட்டோ வச்சுட்டு இருங்க. செல்லில் ஃபோட்டோ வச்சு சுற்றுறது அது இப்போ நடக்கிறது. நீ ஆட்டோவில் 1 வருஷமாக உட்காந்துட்டு போகிறீங்க, அதை கேட்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க, அதை கேட்டால் நீ எங்கேயாவது போயிடுங்க. பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ண போகிறேன்? என் பசங்களுக்கு அப்பா வேணும். எப்படிம்மா அவரோட வாழ்வேன்? லைஃப் இருக்கு பசங்க. என்ன லைஃப் இது? என்ன லைஃபே கிடையாது இது. அவர் திருந்துவாருன்னு நம்பிக்கை இருக்கு. எங்கம்மா அவர் திருந்துற மாதிரி தெரியல. அவர் போய் அடிபட்டுட்டு வருவார் உங்ககிட்ட, அது வரை வெயிட் பண்றியா? இது வரைக்கும் பசங்களை எப்படி ரன் பண்றது அது எனக்கு தெரியல மேடம். ஏன் உனக்கு சம்பாதிக்க முடியாது? சம்பாரிச்சிட்டு தான் இருக்கு மேடம். அப்புறம் என்ன? வீடு இருக்குல்ல? வீடு இருக்கு மேடம். அவர் செலவுக்கு கொடுக்கணும், அதுக்கு கேஸ் போடலாம். உனக்கு குழந்தைங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கூட 30 லட்ச ரூபா தரேன் சொன்னாங்க. 25 லட்சம் பசங்களுக்கு கொடுக்குறேன்னாங்க, எனக்கு தரேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு தான் சொன்னாங்களா என்னான்னு எனக்கு தெரியாது. 25 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? எனக்கு 30 லட்சமும் பசங்களுக்கு 25 லட்சமும் இவங்க தரேன்னு சொன்னாங்க மேடம் போலீஸ் ஸ்டேஷனில்.
நான் அந்த சொல்றேன். எஸ்ஐ கேட்டாங்க. இவங்க தரேன் ஐயான்னு இப்படியே சொன்னாங்க மேடம். இருக்கா உங்களுக்கு 55 லட்சம்? நான் எங்க சொன்னேன்? நான் சொல்லலையே. இப்ப அவர் முகத்தை பார்க்க நீங்க வந்துட்டு நர்சைடு போட்டு கேளுங்கம்மான்னு அவங்க சொன்னாங்க போலீஸ்ல. இவரு மேல எல்லா தப்பும் வச்சுக்கிட்டு என்ன போட்டு சித்திரவதை படுத்தினாங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களா? இவங்கெல்லாம் ஆணின்ற தேகத்துல எல்லாமும் சொல்லலாம் இல்லைங்களா? நீ எந்த தப்பு பண்ணலம்மா? நான் எதுவும் பண்ணல மேடம். என்கிட்ட உண்மையை சொல்லணும். உண்மை சொல்றேன் மேடம். நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. என் போன் கூட தான் இருக்கு மேடம். தப்பு பண்ணினாலும் மனுஷங்க தான்மா நம்ம எல்லாம். நான் பண்ண மாட்டேன் மேடம். தப்பு பண்ணாலும் அதுலேருந்து மீண்டு வர்றது முக்கியமே தவிர பண்ணினோம் சொல்லிட்டு ஃபுல்லாவே புறக்கணிக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். நான் தப்பு பண்ணல மேடம். அப்பயே சொல்றேன் இதெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க. நல்ல பொண்டாட்டியை விட்டுட்டு எதையோ தேடி போறீங்க. தப்பான விஷயம் பண்றீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இவர் அவர் இன்னொரு வாழ்க்கை தேடிக்கிறதுக்காக தப்பிச்சு போறதுக்காக இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாவே பொண்டாட்டி மேல 1% பாசம் வச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி அவர் பிஹேவ் பண்ண மாட்டார். அவர் என்ன யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இருந்திருக்காரு. நான் கல்யாணமா பண்ணல மேடம். என்ன பண்ணலாமா? நான் கல்யாணமா பண்ணல. நான் இப்படியே இருந்தேன். என்ன பண்ணலாம்? நீங்க எப்படியோ போங்க. நீ என் கூட வாழணும் இல்ல சட்டப்படி என்ன இதுவோ அது செய்யுங்க மேடம். இல்ல அவர் பாத்துக்கிறதா எனக்கு தெரியலம்மா. அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இவ்ளோ நீ கெஞ்சுறியே, ஏன் கெஞ்சுற? பசங்களுக்காக மேடம். உனக்காகவும் உனக்கு அவர் மேல பாசம் இருக்கு. இருக்கு மேடம். அவருக்கு காலுக்கு அடியில கிடக்கிற ஒரு பெண்ணு வேணும், அவ்வளவுதான். இப்ப இருக்கிறவங்க இருப்பாங்களா மேடம்? இப்ப இருக்கிறவங்க இருப்பாங்களா? அதை விட அதை பத்தி நீ ஏன் யோசிக்கிற? உன்னால அப்படி முடியுமா? சித்திரவதை பண்ணாங்க மேடம். உன்னால அப்படி முடியுமா? நான் எதிர்த்து கேட்பேன் மேடம். எதிர்த்து கேட்பீங்கல்ல? அப்போ உங்களுக்கு சுயமரியாதை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, திறமை இருக்கு. எதுக்கு போய் இப்படி கிடக்குறீங்க? என்ன கேட்டா, என்னோட ஒப்பீனியன் கேட்டா, உன்னோட விஷயம், உன்னோட வாழ்க்கை. நான் உனக்காக தான் பேசி பார்த்தேன். ஒருவேளை உன்னோட சைட்ல இருந்து தவறு இருந்திருக்கலாம், அவர் சொல்றது உண்மையா இருந்திருக்கலாம்னு தான் பேசி பார்த்தேன். நவ் ஐ எம் 100% கன்வின்ஸ்ட். எனக்கு என்னன்னா 13 வருஷம் கூட வாழ்ந்த ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் சொல்லியும் அவர் முகத்தை கூட பார்க்கலன்னா அது அவரோட குற்ற உணர்ச்சி. எங்கேயாவது முகத்தை பார்த்து மனசை மாறிடுச்சுன்னா அவருக்கு அங்கே வடை போயிடும். அப்புறம் வடை போச்சேன்னு ஆயிடும். அதுக்காக தான் உன் முகத்தை பார்க்கறது இல்லை. ஏன்னா அங்கே உருக்கி விட்டுருப்பாங்க, அங்கே போய் பொண்டாட்டி பின்னாடி போகாதே எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதனால தான் உன் முகத்தையே பார்க்கறது. எவ்வளோ செல்லுல பார்க்குறீங்க மேடம்? நான் யார்கிட்ட பேசியிருக்காங்க? 5% உன் மேலே பாசம் இருந்திருந்தா உண்மையா அவர் இப்படி பண்ண மாட்டார். நீதாம்மா முடிவு எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை நம்பி இருக்காதே. நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ. அவர் பசங்களுக்கு பண்ண வேண்டியது, உனக்கு பண்ண வேண்டியது சட்ட ரீதியாக அணுகிடு. நாங்கள் உனக்கு ஒரு அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அவர்கிட்ட பேசி பார்க்கலாம், அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஓகே? அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ. உனக்கு வேலை இருக்குல்ல? அப்போ இப்போ டைலரிங் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கு மேடம். டைலரிங் தொழில் மட்டும். டெய்லர் தெரியுமா? தெரியும். வீடு இருக்கா? வீடு இருக்கு மேடம். உன் பேர்ல தானே இருக்கு? என் பேர்ல ஒரு மண் இருக்கு, இன்னொரு மண் இல்லைங்க மேடம். ஹலோ ஹலோ, தனுஷ்கோடி பேசுறீங்களா? ஆமா சார். கந்தவேல் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு கம்பெனில செக்யூரிட்டி வேலை பார்த்தாங்களா? பார்க்கும். நீங்க யாரு? நீங்க என்ன வேலை செய்றீங்க? நானும் செக்யூரிட்டி வேலை தான் பார்த்தேன். சரி, அவருக்கும் உங்களுக்கும் என்ன அப்படி ஒரு உறவு? உறவெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பழக்கம் தான் மேடம். சரி, கந்தவேல் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? அதெல்லாம் என்கிட்ட அதை பத்தி எதுவும் சொல்லல மேடம். கல்யாணத்தை பத்தி நீங்க தானே டெய்லி அவ்வளவு கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இல்ல? அது பேசுறோம் ரைட்டு. கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாரு. அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல அவரை பத்தி நமக்கு அதெல்லாம் அந்தமா மாதிரி முடிவெல்லாம் நமக்கு தெரியாது மேடம். அவர் சொன்னாதான் தெரியும். சரிங்க. அவர் அதை பத்தி எனக்கு நம்மகிட்ட எதுவும் சொல்லதில்ல. என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்றாருன்னா, கல்யாணம் அப்ப அவங்க ஒய்ஃபு சரியில்லை சொல்லுவாரு. என்னங்க அவங்க ஒய்ஃபு சரியில்லை, எனக்கு ஒய்ஃபு சரியில்லை, வேற கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். ஒய்ஃபு சரியில்லை, வேற கல்யாணம் பண்ணணும். அவங்க வைஃப் இருக்காங்க இங்க, அவங்க பேசுவாங்க. உங்கள்கிட்ட பேசுமா? அண்ணா எத்தனை வாட்டி நான் உங்களை கேட்டிருப்பேனா, அவர் என்ன பண்றாரு, எங்க இருக்கிறாரு, நீங்க மட்டும்தான் கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, நீங்க என்கிட்ட என்னென்ன விஷயம்லாம் எங்க வீட்டுக்கார பத்தி பேசிருக்கீங்க தெரியுமா? அண்ணா நான் அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இல்ல நீ சொல்ல மாட்டாருமா, அவ்வளவுதான். போன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா நீங்க இப்ப பேசுறத கேட்பாங்க, நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அது இருக்கிறத சொன்னா அவரு பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டாரு. அவரு பொண்டாட்டிக்கிட்ட? ஆமா நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டாரு. என்கிட்ட நீதான் பொண்டாட்டி சொல்லுமா? அதுதான் என்னதான் மேடம் சொல்றாங்க.
என்கிட்ட சொல்லிடுவாங்கன்றதுனால அவர் சொல்ல மாட்டாராம். சரி, ஃபோனை கட் பண்ணுங்க. என்னம்மா பண்ண போற? இதுக்கு தண்டனையே கிடையாதா மேடம்? நான் கேட்குறேன். இதே மாதிரி எல்லா ஒரு ஆண்களும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு அந்த சட்டத்தை தான்மா கேட்கணும், இந்த சிஸ்டத்தை கேட்கணும். இந்த கேள்வியை நீ சட்டத்தையும் சிஸ்டத்தையும் உனக்கு என்ன, உன்னோட ஆதங்கம் என்ன இருக்கோ கேளு. கேமரா முடியுங்களா? இது மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி 13 வருஷம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு எந்த பொண்ணு அந்த பொண்ணு வானான்ற போற பட்சத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு அன்பு லவ்ன்றது என்ன எனக்கு தெரியல. ஒரு அஃபெக்ஷன் அதில் வந்து எல்லாரும் எல்லா பொண்களும் வெளியில் வந்து விழுந்துடுறாங்க மேடம். இதில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நான் வெளியில் வரக்குள்ள குடும்பம் என்ன இது என்ன அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் நான் வந்தேன் இவர் கூட. பசங்களை குழந்தை பெத்த பிற்பாடு தான் இது ஒரு குடும்பம், இப்படி தான் லைஃப் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்ற கோட்டில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. இவர் பண்ண தப்பை இது வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ நீங்கள் சொன்ன பிற்பாடு அவர் முகத்தை பார்க்க எனக்கு மாறி இருக்குங்க மேடம். ஆனால் நான் ஒரு நம்பிக்கையாக இருந்த பட்சத்தில் அவர் எனக்கு துரோகம் பண்ணுறாரு. அதான் என்னால் தாங்கிக்க முடியல மேடம். ஆனால் என் பசங்களை நான் உருவாக்கிட மேடம். எனக்கு திறமை இருக்குது, எனக்கு டைலரிங் வேலை தெரியுது. எந்த வேலையாக இருந்தாலும் என்னை பாத்ரூம் கழுவு சொன்னால் கூட என் பிள்ளைகள் நான் கலந்து பண்ண மேடம். ஆனால் அதிகம் படிக்கலை. படிப்பு இவரால் போச்சு, வாழ்க்கைன்றது இவரால் போயிடுச்சு. ஒரே அடுத்தது என் பசங்க மட்டும்தான் என்னுடைய லைஃப்பாக இருக்குது. பசங்களை பார்த்துக்கிறேன்னு இவங்க சொல்கிறாங்க, இன்னொரு பொண்ணுக்கிட்ட இவங்க போய் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு பிறந்த புள்ளிவில் அவங்க பார்த்துக்குவாங்களா? நான் கேட்குற கேள்வியாக தான். நீ பசங்களை விட்டு இருப்பியா? நான் இருக்க மாட்டேன் மேடம். என் பிள்ளைங்க இவர் இல்லைன்னா கூட நான் இருந்துருவேன். ஆனால் என் பசங்களை விட்டு அவனுங்களை உருவாக்குற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் மேடம். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளை உருவாக்குவோம் மேடம். இந்த பொறுப்பு ஏன் அப்பாவுக்கு இல்லை? அவர் யோசிச்சிருக்கணும்ல. அவர் என்னென்னமோ குறை சொல்கிறாரு வைஃபை. என் பிள்ளைங்களை நான் விட மாட்டேன், அவங்க என் பொறுப்புன்னு அவர் ஒரு வாட்டி கூட யோசிக்கலையே. மேட்ரிமோனி சைட்டில் போடுறாரு, பொண்ணுங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் பசங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க பண்ணவே இல்லைங்க மேடம். பசங்கள்கிட்ட பேச அந்த பொறுப்பு ஏன் வருதில்ல? அந்த பொறுப்பு அப்படியே அந்த பொண்ணு மேலே. இப்போது அந்த பொண்ணு வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்துருந்தா அவன் நிலைமை என்ன தப்பு பண்ணாலும் அவள் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா உனக்கு அடங்கி போகணும், எதுவுமே கேட்கக்கூடாது. சரிங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். அது என்ன வாழ்க்கை? சம உரிமை இல்லாமல் 2 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே வாழும்போது அது என்ன வாழ்க்கை? இப்போ இவருக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறாங்கல்ல, லாஸ்ட் வரைக்கும் அந்த பொண்ணை இவர் வச்சிருப்பாரா? என்ன இப்போ கட்டி விட்டுட்டாரு மேடம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் அந்த பொண்ணை இவங்க பார்த்துக்குவாங்களா? அப்படி ஏமாறுறாங்க? ஏன் மேட்ரிமோனி வருது? செல்லில் நிறைய விஷயங்கள் வருது. இதனால பாதிக்கப்படுற பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அதிகமாக படுறாங்க மேடம். அந்த கோபம் எனக்குள்ளே இருக்குது. இதுக்கு எந்த சட்ட நீதியும் இல்லையா? இப்போ இவர் இன்னொரு பொண்ணு கல்யாணம், இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 5 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு அந்த பொண்ணு சரியில்லை, அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களா மேடம்? அவங்கள எதுவுமே பண்ண முடியாதா? பிடிக்கல, அதோட டைவர்ஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்குள்ளே இன்னும் அந்த பொண்ணு அந்த சம்பாதனத்தில் அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும், இன்னும் உருவாக்கணும். அந்த கட்டத்தில் போகக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்கள்ன்ற வேலைக்கு போனாலே பெண்களுக்கு 10% கூட சம்பளம் அதிகமாக கிடையாது மேடம். அதை வச்சு சாப்பிடணும், அதை வச்சு அதை படிக்க வைக்கணுன்றக்குள்ள ரொம்ப மன உளைச்சல் காலம் வர மேடம். நாங்கள் தவறான பெண்களுக்கு போவேன். எங்களை மாதிரி இருக்கிற தைரியமான பெண்களுக்கு, உண்மையாக இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது ஒரு சட்ட நீதி இருக்குங்களா? அதுக்குள்ளே போகிறது கூட பயமாக இருக்குது. எங்கே தப்பு நடக்கும், என்ன பண்ணும்? நைட்டுங்க வரக்குள்ள கூட என் பசங்களை தனியாக இட்டுன்னு வரேன், எனக்கு என்ன பாதுகாப்பு? அதை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே நான் நைட்டில் ட்ராவல் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு மேலே ஃபோன் பண்ணேன், அவங்க இட்டு வந்தாங்க. அந்த தன்னம்பிக்கை மட்டும்தான் எனக்கு இல்லை வந்தது. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் கேட்குற கேள்வியே அதான், என்னுடைய ஆதங்கம் தான். என்ன மாதிரி இருக்கிறப்ப நான் ஸ்கூல் படிக்கக்குள்ளே தான் இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி. அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல. படிப்பு போச்சு, ஆனால் போதும். அதுக்கு தான் படிச்சு சொல்றது. இந்த படிக்கும் போது அது தேவையில்லை, வாழ்க்கையை அழிச்சிரும். அது ஒரு அட்ராக்ஷன். அதை பற்றி குடும்பன்ற சூழ்நிலைக்கு போகல, அது வாழ்க்கை முறைக்கு சரியே இல்லை. என்னுடைய தப்பு இன்னொரு பெண்கள் பண்ணாதீங்க. ஸ்கூல் படிக்கிற பெண்ணோ, காலேஜ் படிக்கிற பெண்ணோ, பெற்றவங்க பார்த்து முடிவு பண்ணுற பெண், அதுவும் தவறான முறையில் போகுது. ஆனால் 10 பேர் உட்காந்து பேசக்குள்ள அது தவறை சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நான் எங்கெங்கேயோ ஓடி லாஸ்ட்ல இங்கே மட்டும்தான் மேடம் வந்து நான் உட்காந்துருக்கேன். இப்போ என்ன வேணும், என்ன முடிவு உனக்கு? இவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காதா? இவரோட பக்கத்தில் ட்ரை பண்ணுவோம். அது அந்த சட்ட ரீதியான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். நீ என்ன முடிவு பண்ண போற? அவர் என் கூட வாழ இஷ்டமா ஒரு தடவை கேட்டுக்கலாமா மேடம்? அவருக்கு இஷ்டம் இருந்தாலும் உனக்கு இஷ்டமா?
பரவாயில்ல மேடம், என் புள்ளிய லைஃபுக்காக நான் ஏற்றுக்குவேன். எப்படிமா அந்த இவர் உங்க கூட வாழ்ந்ததுனால குழந்தைங்களுக்கு என்ன லைஃப் கிடைக்க போறது? என்ன கிடைக்கும்? அன்பு எங்க இருந்துமா வரும்? அன்பு இருந்தா அவர் இப்படி அவரு விட்டுட்டு வைக்கலையா அவர் எப்படி உட்கார்ந்துருக்காரு பாரு. நான் அவர் மேல அளவத்த அன்பு வச்சுட்டேன். பசங்க உன் நிம்மதிக்காக வேணா பேசிப்பாரு, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. எங்க வந்துருங்க, நம்ம போய் நம்ம குடும்பத்தை பார்ப்போம். எனக்கு தேவையில்லை, வேணாம். மண்ணு கிடக்கு, அது ஒன்றும் பிரச்சனை முடியல. பசங்களை உருவாக்கணுங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையெல்லாம் வானாங்க. நான் எந்த பொண்ணு வாழ்க்கையும் நான் போய் யாரையும் போய் நான் பேச போகிறதுலாம் எதுவும் கிடையாது. நான் என் தனிமையில் என்னை இருக்க விட்டுரு, வேணாம். தனிமையில் இருக்கிறேன் மேடம், நீங்க சொல்றாங்க. ஏங்க வாங்க, எது இருந்தாலும் மறந்துடுங்க. பேச விரும்பலை. ஏங்க வாங்க, கையேடு வாங்க ப்ளீஸ்ங்க. நம்ம பசங்களை பாருங்க. எனக்கும் உனக்கு பேச்சு கிடையாது, உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள். ஏங்க வாங்க, நீங்க தப்பு வேணாம், போலாமா மேடம்? நம்புறேன் மேடம். போலாங்களா? கூடாது. வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம பசங்க இருக்குது. பசங்களை நான் பார்த்துக்கிறேன். அப்பே பொருளே, நம்ம புள்ளிவ லைஃபை பாருங்க. என்னை தொட வேண்டாம். 10 ரூபா சம்பாரிச்சாலும் அது 5 ரூபா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். குடும்பம் பண்ணுங்க. நான் வேணா வேலைக்கு வேணா போவேன் நான் சொல்றீங்களா? நான் வீட்ல இருந்துறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஹவுஸ் வைஃபா கூட நான் இருந்தேன். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, போயிருங்க. எனக்கு தேவையில்லை. வாங்க. எனக்கு மேற்கொண்டு ஏதாவது தண்டனை கொடுங்க கொடுங்க மேடம், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை மேடம். வாங்க, நம்ம லைஃப் போய்டும். வாங்க. சரி, நான் பேசுறது கூட தப்பா கூட வச்சுங்க. ஐயோ சாமி, நீங்கள் உங்களுக்கு நான் கும்பிட்டு கேட்குறேன், நீங்கள் கிளம்புங்க போங்க. எனக்கு வேணாம் மேடம். பசங்கங்க, பசங்களை வேணா கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். பாப்பா போலாம் நம்ம வீட்டுக்கு. நான் போவோம் பாப்பா, என் கூட நீங்கள் வாங்க தந்தா வாங்க. 4 பேருக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 4 பேர் போய் சந்தோஷமா எப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாங்க. நீ சொல்றத கூட நான் கேட்கறேங்க. நீ இதுக்கு மேலே கேட்டு நான் தெருவில் அசிங்கப்பட்டு இப்போ நான் வந்து உன் கூட வாழணும் எனக்கு அவசியமே கிடையாது. அசிங்கப்பட்டு இது ஒன்றும் அசிங்கம் இல்லைங்க. நான் பிறந்த ஊரில் நீ ஆளு கொண்டு வச்சு அடிப்பேன், இப்போ வாழ்வேணுவா, நான் உன் கூட வாழ்ந்தாகணும். நான் அந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்க மாட்டேன். அம்மா மென்டாலிட்டி குழந்தை இருக்க மாட்டேன். நீ அன்னைக்குன்னு சொன்ன இன்னைக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துறேன்னா கொண்டாந்து நிறுத்திருக்க. நம்ம புள்ளிகளை பாருங்க, நம்ம பசங்களை பாருங்க, எங்களை பாருங்க. எங்க வந்துருங்க. போலாமா? நான் எனக்கு வேணாமா. நீங்கள் விசாரித்த வரையும் நான் நொந்து நான் பல நாள் தூங்காமல் பல நாள் அழுதுருக்கிறேன். நான் உங்ககிட்ட காட்ட முடியுமா? அதை நீங்கள் அழுது காட்டிட்டீங்க, நான் அழுது காட்ட முடியுமா? பல நாள் அழுதுருக்கிறேன், நான் இங்கே அழுது காட்ட முடியுமா? அதை வேணாங்க, விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. மேட்ரிமோனிக்கே நான் போகலைங்க, நீங்கள் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள். வேணாங்க, நீங்கள் போங்க. பசங்களை பாருங்க, என்ன பாருங்க. என்னங்கம்மா, நான் போகலாங்கம்மா? வேணாம்மா, எனக்கு தண்டனை வாங்கி தரீங்களா? வாங்கித்தாங்க, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு, தூக்கு தண்டனை வாங்க கூட சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிட்ட போகிறேன். இப்படி வெறுக்க நீ என்னை வெறுக்க வச்சுட்ட. நீங்கள் சொன்னீங்க அடிமைப்பத்தனமாக நடத்துகிறேன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு தெரியாது நான் அடிமையாக நடத்துறேன்னா எப்படி நடத்தேன்னா, சம்பளத்தை கொண்டாந்து அப்படியே உன் கையில் கொடுத்துட்டு எனக்கு 100 கூட 200 கூட நான் வாங்கிட்டு போனவன். ஏன் உன்னை எந்த அளவுக்கு வச்சிருந்தா நீ என்ன இந்த அளவுக்கு பார்க்குற பாருங்க. மேலே கை வைக்காதீங்க, நான் போலாமா? நான் எனக்கு நீங்கள் 1000 தடவை சொன்னாலும் நான் என் பதில் ஒரே பதில் தான்மா. எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு வேணாம். என்கிட்ட வராதிங்க தயவு செய்து. நான் அப்புறம் வேணாம், அவருக்கு பிடிக்காம பண்ணாதேம்மா. இல்லைம்மா, நீங்கள் எது சொன்னாலும் சரி, எனக்கு தேவையில்லை. எனக்கு நான் நம்பரை கொடுத்தேன், நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்க சொல்லுங்கள். இப்போ என் சைடில் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டீங்க, நீங்கள் அதை பாருங்கள். இப்போ வச்சுருக்காங்களா அந்த நம்பரையும் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு என்னுடைய திருப்திக்காக நீங்கள் ஒரு வாரத்தை அதை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அவங்க நல்லவங்க. இந்த நம்பரை போடுங்க. என்னுடைய வாழ்வு மண் மீது போனால் உன் வாழ்வு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எனக்காக ஒரு விஷயம் இல்லைம்மா, நான் 5.5 வருஷம் பார்த்துட்டேன். நான் சொல்றது ஒரே வார்த்தை, தூங்கி பல வருஷம் 6 வருஷம் ரொம்ப அவஸ்தைப்படுவேன். வேணாங்கம்மா, நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய நிகழ்ச்சி நான் நிறையா பார்த்துருக்குறேன். இது மாதிரி நான் இன்றைக்கி புதுசு இல்லை, இது எனக்கு நான் நிறையா பார்த்துருக்கேன். உங்கள் நிகழ்ச்சி பார்க்குறதே எனக்கு வேலையை. இவங்களும் கூட நின்று என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்காங்க. உன்னை கொண்டு போய் நிறுத்துறேன்னு அன்றைக்கி சொன்னேன், இன்றைக்கி நான் எனக்கு புரியுது. அது இப்போ நான் நிறுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து அவங்க அழுது பேசும்போது உங்களுக்கு இறக்கமாக தெரியுது, நான் அனுபவிச்சுவேன். தப்பு இல்லைங்க, உங்கள்கிட்ட ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் பேசியிருக்கேன். அவங்க பக்கம் மட்டும் நீங்க இதை வரையும் அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்க சொல்லவே இல்லையே. என்னது? 1 வருஷமா ஆட்டோவில் முன்னாடி உட்காந்துட்டு போறாங்க, அது என்ன ரீசன்? அது
எப்படி பேச்சை மீறி உட்காந்து சொன்னாலே ஒரு வருஷம் எப்படி? ஏன் போனான்னு எப்படி அவ தப்பு பண்ணாத போது நீங்க அத இது வார்த்தைங்களா சொன்னா- இது வார்த்தைங்களா அது குற்றம் சொன்னா அதான் அவள்கிட்ட சொன்னேன் அவருக்கு பிடிக்கலன்னா பண்ணாம இருந்திருக்கலாமேமா அதுல இருந்து நான் வேலைக்கு அதை நான் சொன்னதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை வர வச்சேன். அவனுக்கு பிடிக்கலன்றா நான் அதை ஏன் பண்ணி செய்கிறேன்னா போலீஸ்கிட்ட நீ கேட்ட அடிச்சாரு மேடம். என்ன தப்பு? அதுக்கப்புறம் எப்ப நான் அடிக்கலையே? ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் வாய் வார்த்தையை தான் சொன்னேன். துன்புறுத்தப்பட்டீங்க. என்னுடைய அந்த பேச்சை நீ நம்பருக்கு கேட்காம phone பண்ணி உங்களுக்கு வந்து பாதுகாப்பு முன்னாடியே கொடுத்தாங்கன்னு உட்காந்துட்டு போற. சொன்னாங்க. அந்த கம்பெனில கொடுத்த நம்பரை தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன் மேடம். வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு என்னை உள்ள அனுப்பிச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. காலைல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேடம். என்னை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க மேடம். உள்ள போய் படுக்கிறதுக்கே பயமா இருந்தது. அதனால பார்த்துங்க தான் மேடம். உள்ள அலோவ் பண்ணுப்பா, காலையில் அவங்க ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க சார்ன்ட்டேன் நான். வேறு ஏதாவது வார்த்தை பேசியிருப்பேன்னா இப்போ பாருங்கள் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் அதே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு ஸ்டேஷன்ல கூப்பிட்டு தான் போனோம்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன பேச்சு நீ கேட்கலையே, என்கிட்ட வீட்டுக்கு வராது அப்படின்னு நான் சொன்னாங்க. கேட்கலன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு நியாயமாக தெரியுதும்மா. எனக்கு வேணாம். நான் ஒரே முடிவில் தான் வந்தேன் இங்கே. எனக்கு வேணாம். நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். வேஸ்ட்டுமா. அவர் காய்ட்டு ஒரு நாளைக்கு புத்தி வரும், அப்போ அவர் வருவார். நீங்க கிளம்புங்க. சரிங்க. ஏங்க பசங்க இருக்குங்க. பின்னாடி போக 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 அவர் ஓடிட்டு தான் இருப்பார். வேண்டாம் விட்டுரு. நான் சொல்றது கேளு. ஹோம்க்கு போறியா? பசங்களை கூட்டிட்டு ஹோம்க்கு போற. ஹோம்ல போய் இருக்கியா இல்லை வெளியே இருந்து சமாளிச்சுப்பியா? எனக்கு இப்போ நான் ரொம்ப சொந்த வீடா? சொந்த வீடு தான். பக்கத்துல ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களா? பக்கத்துல எல்லாருக்கும் ஹெல்ப்புக்கு ஆள் வருவாங்க. ஆள் இருக்காங்க. தைரியமா இரு, அவர் வருவார் உங்ககிட்ட. 100% வருவார். விட்டுருப்போம் போட்டோம். கெட்டவர் மாதிரி தெரியல எனக்கு. அவர் ஒன்றை பழி வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. செய்யறாங்கன்னு எனக்கும் தெரியும் மேடம். என்ன பழி வாங்கன்னு நான் பேசிட்டேன். ஆனால் அவர் துன்புறுத்துறது வந்து அவர் வந்து ஏற்றுக்கு மனசு இது இல்லை. ஆனால் என்னை துன்புறுத்தினாங்க. அதையும் தாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு குடும்பம் வேணும், என் பசங்க வேணும், என் பசங்க லைஃப் இருக்குன்றதுனால தான் நான் அவரை. சரி, நீ உறுதியா இருக்கா? இல்லை நான் உறுதியா இருக்கேன். உறுதியா இருக்க. உன்னால சமாளிக்க முடியுமா? பசங்களை வளர்க்க முடியுமா? வளர்க்க. உனக்கு என்னது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. சரிங்க. உனக்கு உன்னோட நம்பர் கொடு. நான் என்னோட ட்ரஸ்ட்லேருந்து எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து நான் உங்களை கூப்பிட சொல்கிறேன். உங்களுக்கு என்றைக்காவது அப்படி சப்போர்ட் வேணும், மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ கூப்பிட்டேன்னா சரிங்க அது பண்ணலாம். சரி. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணமா? பண்ண மேடம். அதெல்லாம் வேண்டாம். நான் விட்டு. மெயின்டெனன்ஸ்க்கு அப்ளை பண்ணமா? மெயின்டெனன்ஸ்னா அது எது புரியும்? மாதம் மாதம் உனக்கு செலவுக்கு கொடுக்கறதுக்கு. ஆமாம் மேடம், அது பண்ண வேணுமா? அவர் இருக்காராங்க, வர சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. உட்காரு. அவங்க இன்னும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சரிங்க. உங்களை கூப்பிட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. சரிங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. இல்லை நான் பண்ணலை. வெப்சைட்லேருந்து மேட்ரிமோனி சைட்லேருந்து உங்கள் பேரெல்லாம் எடுக்கணும். சரிங்க. ஓகே. அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் பண்ணிக்கிட்டுங்க. விருப்பம் இல்லை, அவங்க கொடுக்க மாட்டாங்க டிவோர்ஸ். சரிங்க. ஆனால் நீங்கள் பசங்களுக்கும் அவங்களுக்கு செலவுக்கானது கொடுக்கணும் மாதம் மாதம். சரி கொடுக்குறோம். எவ்வளோ கொடுப்பீங்க? என்னால் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சா ஆமாம், கொடுப்பேன். எவ்வளோ கொடுப்பீங்க? வேலைக்கு போனால் கொடுக்குறேன் மேடம். வேலைக்கு போனால் இல்லை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் தானே பெற்றீங்க குழந்தைங்களா, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எவ்வளோ கொடுப்பீங்க? என்னால் வேலைக்கு அதான் நான் என்னால் வேலைக்கு போனேன்னா அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ மாதம் கொடுக்க முடியும்? எப்படி கொடுப்பீங்க? வேலைக்கு போய் தான் தரணும். அது எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் மேடம் நான் சேர்ப்பீங்க? கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். சரிங்க, எல்லாரும் கூலி வேலைக்கு போகிறவங்கலாம் குடும்பத்தை பார்க்கறது இல்லையா? கூலி வேலைக்கு போகிறீங்கன்னா எது குழந்தை பெற்றுட்டீங்க? குழந்தை பெற்றுட்டீங்களா? உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல? ஆமாம். அப்புறம் கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் குழந்தைங்களை வளர்க்க தான் செய்கிறாங்க, நல்லா வளர்க்குறாங்க. பசங்களுக்கு எவ்வளோ செலவு கொடுப்பீங்க? நான் என்ன மேடம் சொல்கிறது, வேலைக்கு போகிறத பொறுத்து தான் மேடம் சொல்ல முடியும். ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்ல, ஒரு குடும்பம்னா குடும்பம் ரன் பண்ணுறதுக்கு இருக்கணும்ல. அவங்க 10 வருஷம் வீட்டில் உட்கார வச்சு தானே சாப்பாடு போட்டீங்க. எப்படி போட்டீங்க? போட்டிங்கன்னா இப்போ நான் சும்மா சுற்றி வரேன், அந்த லோன் எடுத்து வீடு கட்டினா அதை லோன் கட்டின்னு வரேன். அதெல்லாம் ஓகேங்க. வீடு கட்டினா போகிறோமா, சாப்பிடணும்ல. அப்புறம் நான் லோனு கட்டியிருக்கேன், அதை ஒரு மாதம் கூட இவங்க கட்டலையில்ல. அவங்க கட்ட மாட்டாங்க, அது உங்க பொறுப்பு. அந்த வீட்டில் தானே இருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நீங்க தாலி கட்டின மனைவி, அவங்க உங்க குழந்தைங்க, அவங்க அங்கே தான் இருப்பாங்க. உங்களை வெளியே போக சொல்லலை, நீங்க எப்போ வேணா அங்கே போயிருக்கலாம். சரிங்க பார்த்துக்கலாம். அவங்களுக்கு செலவுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன எவ்வளோ மேடம் கொடுக்கணும்? நீங்க தான் சொல்லணும். நான் என்ன ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன். 1000 ரூபாயில் 2 குழந்தைங்க மாசம். நான் என்ன மேடம் பண்ணுறது, நான் வேலைக்கு போனாதான். நான் சும்மா கோயில பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். நான் தர்மயந்திரன். நான் பிச்சை எடுத்து சாப்பிடுறேன். ஏன்? நான் தர்மயந்திரன். உண்மையாக தான் மேடம் சொல்கிறேன். நான் போய் சொல்லலை. 1000 ரூபாய் நீங்க பிச்சை போடுறீங்களா அவளுக்கு? இப்போ நான் என்ன மேடம் பண்ணுறது? பசங்களை என்ன எதுக்கு அங்கே பெத்தீங்க? அப்புறம் பசங்க இது மாதிரி பண்ணுவாங்க, இவங்க இது மாதிரி பேசுவாங்க, எப்படி தெரியும்? பசங்களை எதுக்கு பெத்தீங்க? பசங்க நான் பார்த்துக்கிறேன் மேடம்.
எப்படி என் கூட பாத்துப்பீங்க? வந்துச்சுங்க. அப்ப எப்படி வரும் காசு? நான் எப்படியா பாத்துக்கிறேன். அதை எப்படி பாத்துப்பீங்க? அந்த காசை உங்களுக்கு கொடுங்க. நீங்க பேசாம உள்ள வச்சிருங்க மேடம். நான் என்கிட்ட எதுவும் வழி இல்லை. நான் போய் அதுக்காகலாம் போய் இது பண்ண அதிகபட்சமாக கேட்கல மேடம். என் குடும்பத்தை ரன் பண்ண என் பசங்களை வளர்க்குறது மாசம் 10,000 கொடுக்க சொல்லுங்க. காசெல்லாம் என்கிட்ட இல்லை மேடம். நீங்க மேற்படி என்னை உள்ள வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மேடம். நான் வேலைக்கெல்லாம் போய் அவர்கிட்ட பசங்க போறதா இருந்தா போய் இருக்கட்டும், என்கிட்டயும் இருக்கட்டும் மேடம். நான் அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி, பசங்களை கூட்டிட்டு போங்க அப்போ. வர சொல்லுங்க. நீங்க ஆனா வளர்த்து நான் என் இடத்துல மட்டும்தான் இருப்பேன் மேடம். நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு யாருமே கிடையாது. என்னோட பிள்ளைகளுக்கு அந்த இடம் வேணும். எனக்கு அந்த இடம் முக்கியம் என் பசங்களுக்கு. ஆனா நான் அந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். என் பசங்களை பாத்துப்பீங்களா? நான் பாத்துக்கிறேன். அனுப்புங்க. எப்படி பாத்துப்பீங்க? நான் எதை வச்சு பாத்துக்கிறேன் மேடம். எப்படி நீங்க பிச்சை எடுத்து பாத்துப்பீங்களா? எப்படியோ பாத்துக்கிறேன் மேடம். எப்படி பாத்துப்பீங்க? நான் ஏதோ வேலைக்கு போய் கொண்டு வச்சு எவ்வளவு சம்பாதிப்பீங்க வேலைக்கு போய்? ஆனா பசங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா நான் விட மாட்டேன் மேடம். எவ்வளவு சம்பாதிப்பீங்க? வேலை கிடைக்கிறத பொறுத்து தான் மேடம். வேலை குழந்தை அப்ப என்ன கேரண்டில குழந்தைங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க? வேலை கிடைக்கும், வேலை தேடி போகலாம். அந்த வேலை கிடைச்சா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஏதாவது ஒரு மாசம் ஒரு 6 ரூபா 7 ரூபா வெளியும் சம்பாதிப்பேன். 6 ரூபாய். அப்ப அந்த 6 ரூபாயில குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியுமா? படிக்க வைக்க முடியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் மேடம் படிக்கிறாங்க. சரி, சாப்பாடு நம்ம தான் கொண்டு வாங்க. எவ்வளவு ஆகும் உங்களுக்கு செலவுக்கு பசங்களுக்கு சாப்பாடு போட? எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. துணிமணி எல்லாம் எவ்வளவு ஆகும்? எனக்கு தெரியாது மேடம். அப்ப எப்படி கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க தெரியாம? அப்புறம் நீங்க சொல்றீங்க பசங்களை கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க. ஆமா, இல்ல அப்படி சொல்லல. நான் ஒண்ணு இல்லைன்னா பசங்களை கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா அவங்களுக்கு செலவு கொடுங்க சொல்றேன். ஏதோ ஒண்ணுதான் சொன்னேன். எனக்கு வருமானத்துக்கு மீறின செலவு இருந்தா நான் என்ன வருமானம் குழந்தைங்களை கூட்டிட்டு போனா எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? முடிஞ்ச வரையும் சம்பாதிச்ச வரையும் பார்க்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சு பாருங்க. அவங்களுக்கு சோறு போடணும்ல. ஆமாங்க. மாசம் மினிமம் 5000 ரூபாய் செலவு இருக்கும்ல? இருக்கும். 5000 நிக்காது. சரிங்க. அந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுங்க, அவங்க குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. இன்னொரு 5000 ரூபாய் அவங்க போட்டுப்பாங்க. 10000 ரூபாய் 2 பசங்களுக்கும். ஒரு 5000 ருபீஸ் எவ்ரி மந்த் கொடுங்க. சரிங்க. கேரண்டியா இருக்கணும். 1ஆம் தேதி அவங்களுக்கு 5000 ரூபாய் போகணும். இன்னொரு 5000 ரூபாய் அவங்க பார்த்துப்பாங்க. 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. சரியா? நம்பலாமாண்ணா? சரிங்க. அதுல தவறாதீங்க. நான் இடையில இன்னும் நான் வந்து இடையில முன்னாலே பின்னாடி எல்லாம் கிடையாது. நான் 50000 லோன் எடுத்துருக்கிறேன். 3000 நான் கட்டிட்டு நிக்கிறேன். அதை நான் கட்டணுங்க. எப்படி கட்டுறது? அது கட்டிதான் ஆகணும். எப்படி இப்ப கட்டுறது? குழந்தைகளை கூட்டிட்டு போனா எப்படி கட்டுவீங்க? இப்ப நான் அதை கட்டிட்டு இருக்கேன் மேடம். குழந்தைங்களை கூட்டிட்டு போனா எப்படி கட்டுவீங்க? குழந்தைகளை கூட்டிட்டு போனா அதை செலவு நெருக்கி தான் கட்டணும். அதே மாதிரி செலவு நெருக்கி 5000 ரூபாய் கொடுங்க. சரிங்க மேடம். நன்றி மேடம். ஓகே. எனக்கு நம்பிக்கையில் அவர் கொடுப்பாரு. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கொடுக்க மாட்டார். நீ பார்த்துக்கோ, கொஞ்ச நாள் சுற்றிட்டு வருவார். உங்ககிட்ட தான் வருவார். சரிங்க. உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணறதுலாம் விருப்பம் இல்லை? அதெல்லாம் எனக்கு வேணாம். இல்லை, என் பசங்க தான் முக்கியம். நல்லபடியாக பார்த்துக்கோ, தைரியமாக இரு. ஏதாவது வேணும்னா உன் நம்பரை கொடுத்துட்டு போ, நான் விசாரிச்சுக்க சொல்கிறேன். சரிங்க. மனசை விடாது. நீ தப்பு பண்ணல, நீ ட்ரை பண்ண. தவறு நடந்ததோ இல்லையோ, தப்பாக பேசலையோ இல்லையோ, எல்லாமே ஒரு சூழல் தான். ஆனால் நீ புருஷனோட சேர்ந்து வாழறதுக்கு பசங்களுக்கு அப்பா வேணும்னு நீ வந்து ட்ரை பண்ண. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சரிங்க. வெரி வெரி குட். சரி. ஓகே. ஓகே. தைரியமா இரு. ஆல் தி பெஸ்ட். சரிங்க. ஓகேம்மா? சரிங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.